அண்ணா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் குறித்து அந்த செய்தி இன்றைக்கு பல தொலைக்காட்சிகளிலும் பரப்பப்படுகின்றது. ஞானசேகரன் என்பவர் அந்த வன்முறை சம்பவத்துக்கு காரணமானவராக கண்டறியப்பட்டிருக்கின்றார். அதற்கு காரணமான அவரை ஒரு 5-6 மணி நேரத்துக்குள், இன்னும் சொல்லப்போனால் 24 மணி நேரத்துக்குள்ளே கண்டுபிடிக்கணும். 5-6 மணி நேரத்துக்குள்ளே அவரை கண்டுபிடித்து அவருக்கு இன்றைக்கு போலீஸ் கஸ்டடி ரிமாண்ட் வாங்கி கொடுத்திருக்கின்றோம். அவர் இன்றைக்கு ரிமாண்டில் இருக்கின்றார். எனவே காவல்துறை உரிய நடவடிக்கையை உடனே எடுத்துவிட்டது. இந்த வழக்கை மறைப்பதற்கான அவசியம் தளபதிக்கோ திமுக அரசுக்கோ கிடையாது. அவரை பொறுத்தவரைக்கும் அவர் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை. ஆனால் சில ஊடகங்களிலே அவர் திமுகவை சேர்ந்தவர் என்பது போலவும் மாணவர்களுடைய ஒரு துணை அமைப்பாளர் என்பது போலவும் அங்கே செய்திகள் வந்திருக்கின்றன. தென் சென்னையிலே பகுதிகளிலே சைதாப்பேட்டை பகுதி போன்ற பகுதிகளிலே இன்னும் மாணவர் அணிக்கான துணை அமைப்பாளர்களோ நியமிக்கப்படவில்லை. மாவட்ட அமைப்பாளர்கள் மட்டும்தான், துணை அமைப்பாளர்கள் மட்டும்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே பத்திரிகைகளில் இன்றைக்கு ஊடகங்களில் வர்ற செய்திகள் ஏதோ துணை முதலமைச்சரோடு அவர் இருப்பதை போன்ற ஒரு காட்சியை கொண்டிருக்கின்றார்கள். அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். துணை முதலமைச்சர் தள்ளி வருகிறார், இடையிலே ஒரு கேப், அதில் ஒருத்தர் கொடையோட கீழே நிற்கிறார். அதுக்கு அங்கிட்டு ஒரு ஆள் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கார். அப்படி நடந்து வரும்போது ஃபோட்டோ எடுப்பது எங்கேயுமே சகஜம்தான். அதை யாருமே தடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் ஒவ்வொருத்தரும் போகையில் பக்கத்தில் யார் வர்றா, எய்த்தா போல் யார் வர்றான்னு பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போகிறது, புகைப்படம் எடுப்பதையெல்லாம் அல்லது செல்ஃபி எடுப்பதையெல்லாம் தடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு கேமரா ஃபோன்கள் அதிகம் வந்துவிட்டன. எந்த இடத்துல இருந்து வேண்டும் என்றாலும் ஃபோட்டோ எடுக்க முடியும். அதே போல் இன்னொரு ஃபோட்டோ நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசுவோடு இருப்பது போன்ற ஒரு ஃபோட்டோ. அவர் சைதாப்பேட்டை தொகுதியைச் சேர்ந்தவர். அந்த தொகுதியில் பலர் அவருக்கு நன்றி தெரிவிக்க வரலாம், பல காரியங்கள் செய்து கொடுத்திருப்பார். அதுக்கு அந்த பொதுமக்கள், அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள், அந்த குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த மக்கள் நன்றி தெரிவிக்க வரலாம். அதில் வாழ்த்து சொல்லலாம். அல்லது கூட்டத்தில் நின்றுக்கிட்டு ஒரு துண்டை போட்டு சால்வையை போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். இதை யாரும் எங்கேயுமே தடுக்க முடியாது. மேடையில் ஏறி எனக்கு ஒருத்தர் சால்வை போடுறாருன்னா நீ ஏயா சால்வை போடுற, நான் போ அப்படின்னு தள்ளி விட முடியாது. தள்ளிவிட்டால் தொண்டரை தள்ளிவிட்ட அமைச்சர்னு சொல்லி அதையும் நீங்கள் பத்திரிகை செய்தியாக ஆக்கி விடுவீர்கள். எனவே ஊடகங்களில் வர்றதுல அந்த ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே இந்த வழக்கை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதால் தான் திறந்த புத்தகமாக உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு ரிமாண்டில் வைக்கப்பட்டிருக்கின்றார். துரிதமாக விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் என்பதிலே நிச்சயமாக உறுதியாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒன்றும் பொள்ளாச்சி வன்கொடுமை சம்பவத்தை போன்ற சம்பவம் அல்ல. அங்கே ஒரு முக்கிய பிரமுகருடைய மகனே அதில் ஈடுபட்டிருந்தார். அதை மறைக்க அன்றைக்கு ஆட்சியாளர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகள்லாம் நடத்திய போராட்டத்தின் விளைவு, ஊடகங்கள் நடத்திய போராட்டத்தின் விளைவு கடைசியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தவிர அதுவும் உங்களுக்கு தெரியும் யார் யாரையெல்லாம் விட்டுட்டு வழக்கு போட்டாங்க என்கின்ற சம்பவங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே அதிமுக ஒன்றும் யோக்கியமான கட்சியாக சொல்லவில்லை. அவர்கள் மறைக்க முயற்சித்தார்கள். இன்றைக்கு கூட ஒரு சம்பவத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ராமேஸ்வரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரமுகர் ராதாகிருஷ்ணன் என்பவருடைய மருமகன் ராஜேஷ் கண்ணா என்பவர் அங்கே வந்த பெண்கள் குளிக்கின்ற அறையிலே ஃபோட்டோ கேமராவை வைத்து அமேசானில் 3 கேமரா வாங்கி வச்சு 3 அறையிலையும் வச்சு ஃபோட்டோ எடுத்து அதை அந்த காட்சிகளை எல்லாம் வியாபாரப்படுத்தினாரா, வெளிப்படுத்தினாரா, மிரட்டினாரா என்பதெல்லாம் விசாரணையில் தெரியும். எனவே அப்படிப்பட்ட தவறுகளை செய்கின்றவர்கள் அவர்களை தவிர நாங்கள் எங்கள் கட்சியிலே அப்படி செய்கின்றவர்களுக்கு இடம் கொடுப்பது கிடையாது. தவறு செய்தால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து விடுவோம் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.